சாலைக்காற்று டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலைக்காற்று யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இதில் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா புதுக்கோட்டை போகலாம், ரைட் எடுத்தால் திருச்சி போகலாம். டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குங்க, ஹெவியாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஏதோ பிஜேபியோட அந்த ஒரு கட்சி கொடி நிறைய கட்டியிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஐ திங்க் இதில் யாரோ வர்றாங்க போல், புதுக்கோட்டைக்கு யாரோ வர்றாங்க போல். ஸோ அதனால தான் இந்த ஒரு கட்சி கொடி கட்டியிருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு மதுரை டு சென்னை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேஷ்னல் ஹைவே ரோடு தான் பார்த்திங்கன்னா இந்த ரோடு. நம்ம இப்போ போயிட்டுருக்க ரோடு. இதில் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா நத்தம்பண்ணை தாண்டி இது ஐ திங்க் மேலூருன்ற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா கீரனூர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போக போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கீரனூர் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூனால பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவை மறுபடியும் கேப்சர் பண்ணி நம்ம வந்து போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக டிராஃபிக்காக தான் இருக்கும், எப்போயுமே டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இது ஒரு நேஷனல் ஹைவே அப்படின்றதுனால. காற்று வேறு சரியான காற்றாக இருக்குங்க, சுத்தர வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கிட்ட போட்டு அலசுது, டூ வீலருன்றனால அங்கிட்ட அலசுது. அது எனக்கு தெரிஞ்சு எதிர்காத்தில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு ஆப்போசிட்டில், சாரி ஃப்ரண்டில். நான் சைடு போட முடியுதான்னு பார்க்குறேன். எந்த சைடு லெஃப்ட்லேயே நம்ம ஃபுல்லாக போவோம். ஏன்னா நம்ம எப்போவுமே வண்டி ஓட்டும்போது நீங்கள் எல்லாருமே லெஃப்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணி வண்டி ஓட்டுங்க. காருக்காரனே ஃபுல்லாக லெஃப்டில் ஏற்றான், டூ வீலர் போகிற ஏரியாவில். ஏன்னா அங்கிட்ட ஃபுல்லாக கொடி கம்பம் நட்டுருக்காங்க, அதனால் அந்த பக்கம் ஏறி போகிறது கஷ்டம். சப்போஸ் சைடில் தட்டிடுமோன்னு பயப்படுறாங்க. கொடி கம்பம் இந்த பக்கமும் ஓடுறதுக்கு வேலை ஆகிட்டுருக்கு. போலீஸ் பந்தோபஸ்தோட வேன்லாம் போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு பாருங்கள், திருச்சி டு பொன்னமராவதி போகிற பஸ்ஸு. நல்ல டிராஃபிக்காக தாங்க இருக்குது ஃபுல்லாக. இந்த பக்கமும் ஏற முடியல, அந்த பக்கமும் ஏற முடியல. ஃப்ரண்டில் வேறு போலீஸோட அந்த வேன் வந்து போயிட்டுருக்கு. நம்மள்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம லெஃப்ட்டு போனோம்னா அன்னவாசல் போகலாம். நம்ம லாஸ்ட் டைம் போயிருப்போம், இந்த ரூட்டில் தான் போனோம். இதில் போனால் அன்னவாசல். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தானே போக போகிறோம், கீரனூர் தான் போக போகிறோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். திருச்சி போய் வீடியோ வருதா இல்லை எதுவும் பிரச்சனையாக இருக்கான்னு தெரியல.
பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போனான் அந்த பஸ்ஸுக்காரர். இவரையும் பாருங்கள், போலீஸ் வண்டி. இந்த லாரி லெஃப்ட் எடுத்ததுக்கு இண்டிகேட்டர் போட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்படி போகிறாங்க. போயிடுவோம். இங்கே எல்லா போலீஸும் பந்தோபஸ்த் போயிட்டுருக்காங்க. எங்கேன்னு தெரியல, ஒரு திருச்சியாக இருக்குமோ. ஏன்னா இதுமாரி அரசியல் பிரமுகர்கள் வரும்போது நம்மளோட போலீஸ் தான் பந்தோபஸ்த் கொடுப்பாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சினிமா, தமிழ் சினிமாக்கள்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம அது போலீஸ் காவலர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க நம்ம பார்த்துருக்கோம். இங்கே தான் போயிட்டுருக்காங்க, ஒரு முழு அர்ப்பணிப்போட அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சேஃப்டிக்கு உள்ள ஒரு காலேஜு, அது சம்மந்தமாக படிக்கக்கூடியது. பாருங்கள், நம்ம எங்கேயுமே ஃப்ரீயாக போக முடியல. ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வண்டி நிறையா வந்துட்டு தான் இருக்குது. இது பத்தாதுன்னு காற்று வேறு, ஹெவி காற்று அடிச்சிட்ருக்கு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பனிப்பொழிவு இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சபடி, என்னோடய நாலேஜ் படி, இந்த ஏரியா முழுக்க முழுக்க பாறைகள் சார்ந்த ஒரு பகுதி தான், மலைகள் சார்ந்த ஒரு பகுதி தான். இப்போ மோஸ்ட்டாக இங்கெல்லாம் பார்த்தோம்னா ரோட்லேயே இந்த பாறைகள் எல்லாமே தெரியுது, பக்கத்தில் அங்கே தெரியுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோஸில். இதிலலாம் விவசாயம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிக்கல் தான். முழு சிக்கல்னு சொல்லல, கொஞ்சம் சிக்கல் தான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பக்கம்லாம் கல்குவாரிங்க நிறையா இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்தில், சத்தியமங்கலம் வந்துட்டோம். ஒன்று சுதர்சன் காலேஜ் வந்து இருக்கும், நான் காமிக்கிறேன். வாங்க, போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் சுதர்சன் காலேஜ். இதிலே பார்த்தீங்கன்னா சுதர்சன் காலேஜ் ரெண்டு இருக்குது. ஒன்று பாலிடெக்னிக்கு, ஒன்று இன்ஜினியரிங்னு நினைக்கிறேன். இது இன்ஜினியரிங் காலேஜ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது. இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ரெண்டுமே இருக்குது. பேரிகார்டு போட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஆனால் கீரனூருக்கு 11 கிலோமீட்ரு நம்ம வந்து போகணும், போயிடுவோம். அதனால என்ன, ஜஸ்ட்டு 11 கிலோமீட்டர்ஸ். பாருங்க, மழை தெரியுதா, சொன்னால மழை பொழிவுன்றது. நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிப்போம்.